ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குயவனின் கூடாரங்கள் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்திலே நம் பிள்ளைகளுடைய திருமணமாகட்டும், தொழிலாகட்டும், அல்லது எந்த ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கும்போது அதை செய்து நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். ஆனால் அங்கே கெத்சமனை தோட்டத்தில் அங்கே இயேசு தன் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்று அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதை கேட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்டாத தேவன் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யூதாவை ஆசீர்வதிக்கிறார். அதில் யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி, நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி. ஈசாக்குக்கு அவர் ஆசீர்வாத வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வேளையில் இன்ப கானானுக்குள்ளே நீங்கள் போகும்போது, அங்கே உபாகமம் 17வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், நீங்கள் அந்த தேசத்திலே போய் நீங்கள் சுகமாய் குடியிருக்கும் போது அநேகர் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை பார்த்து எங்களுக்கும் ராஜாக்கள் வேண்டும் என்று சொன்னால், உங்கள் சகோதரருக்குள்ளாக நீங்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், அந்நியரை ஏற்படுத்தக்கூடாது என்று அங்கே ஒரு சட்டத்திட்டத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதிலே கர்த்தருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அவர் மிகுந்த விருப்பம் உள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல வந்து சொல்லும்போது, தீர்க்கதரிசி மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்துல போய் இது மாதிரி ராஜாக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் என்று சொன்ன போது, அவர் மிகுந்த ஒரு துக்கத்தோடு சொல்லும்போது கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் நான் ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். எப்படி என்றால், அங்கே பெஞ்சமின் கோத்திரத்தான் ஆகிய சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனங்களின்படி பார்த்தால் யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜா தோன்ற வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதிலே அதை செய்ய வல்லவர், அவர் வசனித்தும் நிறைவேற்றாத ஆண்டவர் அல்ல. அப்படி இருக்க யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாவை கொடுக்காமல் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து இங்கே ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாரே என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இங்கே ஜனங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்காதபடிக்கு அவர்கள் அவசரப்பட்டார்கள். அதன் நிமித்தம்தான் அங்கே பெஞ்சமின் கோத்திரத்தில் ஒரு ராஜாவை அவர் ஏற்படுத்துகிறார். எப்படி என்று நாம் பார்ப்போம். இங்கே யூதாவுக்கு 3 பிள்ளைகள். அவன் தன் மூத்த மகளுக்கு தாமார் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறான். அவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதனாலே கர்த்தர் அவனை அடிக்கிறார். இஸ்ரவேல் வழக்கத்தின்படி அவள் விதவையாகிவிட்டால் அவன் வீட்டில் இருக்கிற அடுத்த மகனை கொடுக்க வேண்டும். அப்படியாக 2வது மகனை கொடுக்கிறான். 2வது மகனும் அவள் மூலமாக கர்ப்பம் தரிக்காதபடிக்கு, சந்ததி உருவாகாதபடிக்கு அவன் தவறு செய்கிறான். கர்த்தர் அவனையும் அடிக்கிறார். 3வது பையன் சிறு பையனாக இருக்கிறான். நீ உன் தகப்பன் வீட்டிலே போய் இரு, அவன் வளர்ந்து பெரியவனான உடனே அவனை உனக்கு திருமணம் செய்கிறேன் என்று யூதா சொல்லுகிறார். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு பயம். 2 மகன்கள் மரித்து போய்விட்டார்கள். இந்த 3வது மகனையும் இவளுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவனும் மரித்து விடுவானோ என்ற ஒரு பயம். அவன் வளர்ந்து பெரியவனான பிறகு கூட அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை. ஒரு நாள் இவன் ஆடுகளை மயிர் கத்தரிப்பதற்காக
திம்னாவுக்கு போகும்போது நீரோற்றண்டையிலே போகிறான். அங்கே தாமர் வேசி உடை அணிந்து கொண்டு அங்கே தாமார் விபச்சார ஸ்ரீயாக அமர்ந்திருக்கிறாள். அங்கே அவளிடத்திலே அவன் போகிறான். அதன் நிமித்தம் அவள் கர்ப்பமாகிறாள். அவள் வயிற்றிலிருந்து 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதிலே ஒருவன் பேரோஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே உபாகமம் புத்தகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், உபாகமம் 23வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது: வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுடைய 10ஆம் தலைமுறையானும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி. இப்பொழுது இவள் ஒரு வேசியாக அங்கே தன் மாமனிடத்தில் போய் பிள்ளையை பெற்றுக்கொள்கிறாள். அங்கே பேரோஸ் ஒரு வேசியினுடைய மகனாக, இப்பொழுது யூதா கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வேசியினுடைய பிள்ளையாக அங்கே இருக்கிறான். கர்த்தர் அவர் சட்டதிட்டங்களை போட்டிருக்கிறார், அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். இப்பொழுது நாம் ரூத்து புத்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், அதில் 18லிருந்து 22 வரை நாம் வாசித்தோம் என்றால், அங்கே பேரோசனுடைய சந்ததியை பார்க்கிறோம். யூதா முதலாவதாக, யூதாவினுடைய மகன் பேரோஸ் அவன் 2வது. பேரோசு எஸ்ரோனை பெற்றான், அவன் 3வது. எஸ்ரோன் ராமை பெறுகிறான், ராம் அமினதாப்பை பெற்றான். இப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டு வந்தால் முடிவிலே ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாயி தாவீதை பெற்றான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பேரோஸ் யார்? யூதாவுக்கும் தாமருக்கும் இடையே பிறந்தவன். வசனம் சொல்லுகிற பிரகாரமாக வேசியின் பிள்ளை 10ஆம் தலைமுறை வரைக்கும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. உதாரணத்திற்கு அவன் ராஜாவாகவோ ஆசாரியனாகவோ ஆசாரிப்பு கூடாரத்தில் ஏதோ பணி செய்கிறவனாகவோ இருக்க முடியாது. அப்போ 10ஆம் தலைமுறை வரைக்கும் அங்கே கர்த்தர் காத்திருக்கிறார். 10ஆம் தலைமுறையிலே அங்கே தாவீது சகோதரர் நடுவிலே அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனை அங்கே ராஜாவாக ஆக்குகிறார். இங்கே ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டபோது அங்கே தாவீது சிறு பிள்ளை, நாட்கள் இன்னும் நிறைவேறவில்லை. ஜனங்கள் அவசரப்பட்டபடியாலே அங்கே சவுலை ராஜாவாக அங்கே கொடுக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீதை ராஜாவாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் விருப்பப்பட்டு அவசரப்பட்டு கேட்ட அந்த சவுலின் நிமித்தம் அவர்கள் மனஸ்தாபப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய காரியங்களை எல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தாவீதோ கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பதை பார்க்கிறோம். தாவீதின் நாட்களிலே மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அமைதலாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் எதை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி கேட்கிறவராக இருந்தால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்டாத தேவன். இன்றைக்கும் நாம் எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும், ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு கொடுங்க என்று நாம் கேட்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக தேவன் அதை ஏற்ற வேளையிலே நமக்கு தருவார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கிருபைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எவ்வளவோ உண்டு தகப்பனே, எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நீர் சொல்லுகிறீர், நான் உன் மன விருப்பத்தின்படி தந்து உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி. நிச்சயமாக எங்கள் மன விருப்பங்களை நீர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் அல்லவா? நீர் நாங்கள் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி என்று நாங்கள் கேட்கிற வேளையிலே நிச்சயமாக உம்முடைய சித்தமும் திட்டமும் எங்கள் வாழ்க்கையிலே வேதனையை கொடுக்காது, போராட்டங்களை கொண்டு வராது, பிரச்சனைகளை கொண்டு வராது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த கிருபைக்குள்ளாக எங்களை நடத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.